டிசைன் சிஸ்டம்ல கரியர் பாத் எப்படி இருக்கும்? டிசைன் சிஸ்டம்னு வரப்போ கைண்ட் ஆஃப் 2 வேஸ் இருக்கு. ஒண்ணு டிசைன் சிஸ்டம் தான் உங்களோட கெரியர்னே சூஸ் பண்ணி மொத்தமா டிசைன் சிஸ்டம் டிசைனர் அந்த மாரியும் போகலாம். இல்ல ஒரு ப்ராடக்ட் டிசைனரே இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலிஸ்ட்டா கூட ஸ்பெஷலைசேஷனா கூட இந்த டிசைன் சிஸ்டம பிக் பண்ணலாம். இந்த மாரி 2 வேஸ்ல பிக் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட் ஆன் அந்த பெர்சனோட லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஸோ செகண்ட் திங் வந்து நம்ம இந்த டிசைன் சிஸ்டம் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல டூ பி ஃபிராங்க் அது கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதும் அந்த ரோலோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா டிசைன் சிஸ்டம் பத்தின அவேர்னஸ் ஓவரால் வேர்ல்டுலயே கம்மியா தான் இருக்கு. நீங்க டிசைன் சிஸ்டம் பத்தின ரிசோர்சஸ் பத்தி தேடினாலும் இப்ப இருக்க ரிசோர்சஸ் கூட 1 இயர்க்கு முன்னாடி இல்ல. இப்ப ஆக்சுவலி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இது கொஞ்சமாவது எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஓவரால் வேர்ல்ட்லயே டிசைன் சிஸ்டம் டிசைனர்ஸோட கவுண்டே ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு ப்ராடக்ட் டிசைன் யூஐ எல்லாம் பாக்குறப்போ. தென் ஸ்கேலபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் இந்த டிசைன் சிஸ்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டு போலாம். ஏன்னா எல்லாரோட திங்கிங்மே வந்து அதை மெயின்டைன் பண்றோம். சும்மா நம்ம கலரு ஸ்பேஸ் இப்படித்தான் பண்றோம்னு இருக்கு. அப்படி கிடையாது. அது வந்து நான் சொன்ன மாதிரி அடாப்ஷன்ல இருந்து அதுக்கப்புறம் கவர்னன்ஸ்ல இருந்து லைக் நம்ம இப்போ ஒரு சிஸ்டம் பண்ணிட்டோம்னா அது ஒரு ரெஜிடான சிஸ்டமே கிடையாது. அதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு எடுத்து வைக்க முடியாது. இப்போ நமக்கு நியூ ஃபீச்சர்ஸ் வரும், நியூ நீட்ஸ் வரும். அப்போ ஒரு காம்போனன்ட் வரும். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஆனா அது அந்த நீடுக்கு செட் ஆகாது. அதுக்காக நம்ம ஒரு தடவையும் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பெரிய லிஸ்டே போயிடும் நம்மளோட டிசைன் சிஸ்டம்குள்ள. சோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட காம்போனன்ட் எப்படி ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் பண்றது, உண்மையாவே ஃபிளெக்சிபிலிட்டி தேவைப்படுதா இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இத சொன்னா பயப்பட பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் லிட்டில் சேலஞ்சிங் திங் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக்கல் திங்கிங். ஆஸ் எ ப்ராடக்ட் டிசைனரா ஒரு ஃபீச்சர் பண்றப்போ நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கும்னா இந்த ஒரு ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணும் அது மட்டும்தான் நம்மளோட திங்கிங்கா இருக்கும். ஆனா ஒரு டிசைன் சிஸ்டம் டிசைனர் வந்து ஒரு காம்போனன்ட் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த ஹோல் ப்ராடக்ட்ல எல்லா ஃபீச்சர்லயும் அது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதையும் சேர்த்து யோசிக்கணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஈகல் திங். எல்லா சினாரியோஸையும் நீங்க எடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல் த டைம் மைண்ட்ல வச்சுக்க முடியாது. எல்லா ப்ராடக்ட்டோட ஃபீச்சரையும் கைண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஈவன் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த காம்போனன்ட்ஸ் மூலியமா நம்மளால யூசரோட பிஹேவியரை கூட ட்ராக் பண்ண முடியும். இந்த காம்போனன்ட்ஸ் எத்தனை பேரு டிசைனர் டெவலப்பர் யூஸ் பண்றாங்கிறத தாண்டி எத்தனை யூசர்ஸ் இத யூஸ் பண்றாங்க, ஐ மீன் இந்த காம்போனன்ட் அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத கூட நம்மளால அது மூலயமா நம்மளால ப்ராடக்டோட அந்த டேட்டா வேணும் பெட்டரா பிஎம்ஸால கெட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்லிங்க்